ஓம் சாந்தி. 24/2/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் அன்னங்களாக ஆகுவதற்கே முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது அன்னங்கள் ஆக வேண்டும். அதாவது லக்ஷ்மி நாராயணனைப் போன்று முற்றிலும் விக்காரமற்றவர்கள் ஆக வேண்டும். கேள்வி: இந்த ஞான பாதையில் விரைவாக செல்வதற்கு இலகுவான வழி என்ன? பதில்: ஞான பாதையில் விரைவாக செல்வதற்கு ஏனைய எண்ணங்கள் அனைத்தையும் துறந்து தந்தையின் நினைவில் மாத்திரம் நீங்கள் நிலைத்திருந்தால் உங்கள் பாவங்கள் அழிந்து குப்பைகள் அனைத்தும் அகற்றப்படும். நினைவு யாத்திரை மாத்திரமே உயர்ந்த அந்தஸ்திற்கு அடிப்படையாக உள்ளது. இதன் மூலமே நீங்கள் சிப்பிகளிலிருந்து வைரங்களாக மாற்றமடைய முடியும். உங்களை சிப்பிகளிலிருந்து வைரங்களாக, அதாவது தூய்மையற்றவரில் இருந்து தூய்மையானவராக மாற்றுவதே தந்தையின் கடமையாகும். தந்தையால் இதனை செய்யாதிருக்கவே முடியாது. ஓம் சாந்தி. தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இவ்வுலகில் சிலர் அன்னங்களாகவும் சிலர் நாரைகளாகவும் உள்ளார்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் அன்னங்கள் ஆவார்கள். நீங்களும் அவர்களைப் போன்று ஆக வேண்டும். நாங்கள் தேவ சமுதாயத்தின் ஒரு அங்கம் ஆகுகின்றோம் என்று நீங்கள் கூறலாம். தந்தை கூறுவார், நீங்கள் தேவ சமுதாயத்தினர் ஆகுகின்றீர்கள். நான் உங்களை அன்னங்கள் ஆக்குகின்றேன். நீங்கள் இன்னமும் முழுமை அடையவில்லை. நீங்கள் அவ்வாறு ஆக வேண்டும். அன்னங்கள் முத்துக்களை பொறுக்குகின்றன, நாரைகளோ குப்பைகளையே பொறுக்குகின்றன. நாங்கள் இப்பொழுது அன்னங்கள் ஆகுகின்றோம். ஆகையாலேயே தேவர்கள் மலர்கள் என்றும் ஏனையோர் முட்கள் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். நீங்கள் அன்னங்களாகவே இருந்தீர்கள். நாளடைவில் வீழ்ச்சி அடைந்ததால் நாரைகளாகியுள்ளீர்கள். அரை கல்பத்திற்கு நீங்கள் அன்னங்களாகவும் அரை கல்பத்திற்கு நீங்கள் நாரைகளாகவும் இருக்கின்றீர்கள். அன்னங்கள் ஆகுவதில் மாயையின் பல தடைகள் உள்ளன. நீங்கள் வீழ்ச்சி அடைவதற்கு ஏதோ ஒன்று காரணமாகின்றது. சரீர உணர்வே வீழ்ச்சிக்கு பிரதான காரணமாகும். இச்சங்கம யுகத்தின் போதே குழந்தைகளாகிய நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் அன்னங்கள் ஆகும் பொழுது அன்னங்கள் அன்றி வேறு எவரும் இருக்க மாட்டார்கள். அன்னங்கள், அதாவது தேவர்கள், புதிய உலகிலேயே உள்ளார்கள். பழைய உலகில் ஒரு அன்னமேனும் இருக்க முடியாது. சந்நியாசிகள் இருந்தாலும் அவர்கள் எல்லைக்குட்பட்ட சந்நியாசிகள் ஆவார்கள். நீங்கள் எல்லையற்ற சந்நியாசிகள். பாபா எல்லையற்ற துறவரத்தை உங்களுக்கு கற்பித்துள்ளார். வேறு சமயத்தை சேர்ந்த எவருமே தேவர்களைப் போன்று தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் ஆகுவதில்லை. தந்தை இப்பொழுது ஆதி சனாதன தேவ தேவியர் தர்மத்தை ஸ்தாபிக்கவே வந்துள்ளார். நீங்களே புதிய உலகில் முதலில் சந்தோஷத்தை அனுபவிக்கின்றீர்கள். வேறு எவரும் புதிய உலகிற்கு செல்வதில்லை. அந்த தேவர்களின் தர்மம் இப்பொழுது மறைந்துவிட்டது. இந்த நேரத்தில் மாத்திரமே நீங்கள் இவ்விஷயங்களை செவிமடுத்து புரிந்து கொள்கின்றீர்கள். இவற்றை வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவை அனைத்தும் மனிதர்களின் கட்டளைகளாகும். அவர்கள் அனைவரும் விக்காரத்தின் மூலமே பிறக்கின்றார்கள். சத்திய யுகத்தில் விக்காரம் என்ற கேள்விக்கு இடமில்லை. தேவர்கள் தூய்மையானவர்கள். அங்கே அனைத்தும் யோக சக்தியினாலேயே நடைபெறுகின்றது. இங்கேயுள்ள தூய்மையற்ற மனிதர்களுக்கு
அங்கே மனிதர்கள் எவ்வாறு பிறக்கின்றார்கள் என்பது தெரியாது. அது விக்காரமற்ற உலகம் என்று அழைக்கப்படுகின்றது. அங்கே விக்காரம் என்ற கேள்விக்கு இடமில்லை. மிருகங்கள் எவ்வாறு பிறக்கின்றன என்று அவர்கள் வினவுகின்றார்கள். அவர்களிடம் கூறுங்கள், அங்கே யோக சக்தி மாத்திரமே உள்ளது. விக்காரம் என்ற கேள்விக்கு இடமில்லை. அவர்கள் 100% விக்காரமற்றவர்கள். நாங்கள் எப்பொழுதும் மங்களகரமான விஷயங்களைப் பற்றியே பேசுகின்றோம். அவ்வாறாயின் மங்களமற்ற விஷயங்களைப் பற்றி ஏன் நீங்கள் பேசுகின்றீர்கள்? இது விலைமாதர் இல்லம் என்று அழைக்கப்படுகின்றது. அதுவோ சிவாலயம் என்று அழைக்கப்படுகின்றது. சிவபாபாவே அந்த சிவாலயத்தின் ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார். சிவபாபா அதி மேலான கோபுரம், ஹையஸ்ட் ஆன் ஹை டவர் ஆவார். சிவாலயங்களில் அவர்கள் மிகவும் உயர்ந்த கோபுரங்களை கட்டுகின்றார்கள். சிவபாபா உங்களை சந்தோஷ கோபுரம் ஆக்குகின்றார். அவர் உங்களை சந்தோஷ கோபுரத்திற்கு அழைத்து செல்கின்றார். இதனாலேயே நீங்கள் பாபாவை அதிகளவு நேசிக்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் சிவபாபாவின் மீது அன்பு கொண்டிருக்கின்றீர்கள். மக்கள் அதிகளவு அன்புடனேயே சிவபாபாவின் ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர் ஆகுகின்றீர்கள். நீங்கள் இன்னமும் முழுமையடையவில்லை. உங்கள் ராஜ்யம் முற்றாக ஸ்தாபிக்கப்பட்ட பின்னரே உங்களுக்கான பரீட்சை இடம்பெறும். அப்பொழுது அனைத்தும் முடிவடைந்து குறித்த நேரத்திற்கு சிலர் என்ற ரீதியில் ஆத்மாக்கள் அனைவரும் தொடர்ந்தும் வரிசை கிரமமாக இறங்கி வருவார்கள். உங்கள் ராஜ்யம் ஆரம்பத்திலிருந்து தொடங்குகின்றது. ஏனைய சமயங்களில் அவர்களது ராஜ்யம் ஆரம்பம் முதல் இருப்பதில்லை. உங்களுடையது ஓர் ராஜ்யமாகும். உங்களுக்கு மாத்திரமே இவ்விஷயங்கள் தெரியும். குழந்தைகள் பெனாரஸிற்கு சேவைக்காக சென்றார்கள். பிறருக்கு விளங்கப்படுத்துகின்ற போதை அவர்களுக்கு உள்ளது. எவ்வாறாயினும் அவர்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடியவில்லை. மில்லியன் கணக்கானோரில் ஒரு கைப்பிடி அளவினரே புரிந்து கொள்வார்கள் என்று நினைவு கூறப்பட்டுள்ளது. அரிதாகவே ஒரு சிலர் அன்னம் ஆகுகின்றார்கள். அவர்கள் இவ்வாறு ஆகாவிட்டால் அதிகளவு தண்டனை அனுபவம் செய்யப்படுகின்றது. சிலர் 95% தண்டனையையும் 5% மாற்றத்தையும் மாத்திரமே ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். உயர்ந்தும் குறைந்தும் புள்ளிகள் உள்ளன. எவருமே தன்னை அன்னம் என்று அழைத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் அனைவருமே முயற்சி செய்கின்றீர்கள். ஞானம் முடிவடையும் போது யுத்தம் ஆரம்பமாகும். நீங்கள் முழு ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த யுத்தமே இறுதியானதாகும். எவரும் இன்னமும் 100% நிறைவடையவில்லை. நீங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் இச்செய்தி சென்றடைய செய்ய வேண்டும். பெரும் புரட்சி இடம்பெறும். பெரிய ஸ்தாபனங்களை கொண்டிருக்கின்ற அனைவருமே தளம்பலடைய ஆரம்பிப்பார்கள். பக்தியின் சிம்மாசனம் ஆட்டங்காணும். இப்பொழுது இது பக்தர்களின் ராஜ்யமாகும். நீங்கள் அவர்களை வெற்றி கொள்வீர்கள். இப்பொழுது மக்களை மக்கள் ஆட்சி செய்யும் காலமாகும். பின்னர் இது மாறி லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாகும். நீங்கள் தொடர்ந்தும் காட்சிகளை காண்பீர்கள். ஆரம்பத்தில் எவ்வாறு ராஜ்யம் இயங்கும் என்பதை பலரும் காட்சிகளாக கண்டனர். எவ்வாறாயினும் காட்சிகள் கண்டவர்கள் இப்பொழுது இங்கில்லை. நாடகத்தில் ஒவ்வொருவரின் பாகமும் எதுவோ அதுவே தொடரும். இதில் எவரையும் நாம் புகழத் தேவையில்லை. தந்தையும் கூறுகின்றார், என்னை ஏன் புகழ்கின்றீர்கள்?
தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது எனது கடமையாகும். ஓர் ஆசிரியரின் கடமை உங்களை கற்றவர் ஆக்குவதாகும். கடமையை செய்கின்ற ஒருவரை புகழ்வது ஏன்? பாபா கூறுகின்றார், நானும் நாடகத்திற்கு கட்டுப்பட்டுள்ளேன். அவ்வாறாயின் அது எவ்வாறு எனது சக்தியாகலாம்? இது எனது கடமையே. ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் நான் வந்து தூய்மையற்றவரிலிருந்து தூய்மை ஆகுவதற்கான வழியை உங்களுக்கு காட்டுகின்றேன். உங்களை தூய்மையாக்காது என்னால் இருக்க முடியாது. எனது பாகம் மிக சரியானதாகும். என்னால் ஒரு வினாடி முன்னரோ அல்லது பின்னரோ வர முடியாது. நான் எனது சேவைக்கான பாகத்தை குறித்த நேரத்திற்கு முற்றிலும் நேர்த்தியாக செய்கின்றேன். கடந்து செல்கின்ற ஒவ்வொரு கணத்திலும் நாடகம் என்னை எதனையாவது செய்ய செய்கின்றது. அது எனது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. இதில் புகழ்தல் என்ற கேள்விக்கு இடமில்லை. நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வருகின்றேன். என்னை நீங்கள் ஓ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று கூவி அழைக்கின்றீர்கள். மக்கள் மிகவும் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளார்கள். ஒவ்வொரு பலவீனத்தையும் துறப்பதற்கு அதிகளவு முயற்சி தேவையாகும். நீண்ட காலத்திற்கு தூய்மையாகவிருந்த பின்னர் காலப்போக்கில் நீங்கள் மாயையினால் அறையப்படும் போது உங்கள் முகத்தை நீங்கள் அழுக்காக்கிக் கொள்கின்றீர்கள். இவ்வுலகம் தமோ பிரதானாகும். எதிரியான மாயை பல எதிர்ப்புகளை உருவாக்குவாள். சந்நியாசிகளும் விகாரத்தின் மூலமே பிறக்கின்றார்கள். எவரும் ஒளியுடன் இரண்டர கலப்பதில்லை. எவராலும் வீடு திரும்ப முடியாது. ஆத்மா அழியாதவர், அவரது பாகமும் அழியாததாகும். அவ்வாறாயின் எவ்வாறு ஒளி ஒளியுடன் இரண்டர கலக்க முடியும்? மக்கள் இருக்கும் அளவிற்கு அபிப்பிராயங்களும் இருக்கின்றன. அவை யாவும் மனித கட்டளைகளாகும். ஒரேயொரு இறை வழிகாட்டல் மாத்திரமே உள்ளது. இங்கே தேவர்களின் வழிகாட்டல்களும் இருக்க முடியாது. தேவர்கள் சத்திய யுகத்திலேயே உள்ளார்கள். எனவே இவ்விஷயங்கள் நன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மனிதருக்கு எதுவும் தெரியாததாலேயே அவர்கள் கடவுளை கூவி அழைக்கின்றார்கள். கருணை கொள்ளுங்கள். தந்தை கூறுகின்றார், உங்களை பூஜிக்கும் அளவிற்கு உங்களை நான் மிகவும் தகுதியானவர் ஆக்குகின்றேன். இப்பொழுது உங்களுக்கு பூஜிக்கப்படும் தகுதி இல்லை. நீங்கள் இப்பொழுது அவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு ஆகுவீர்கள் என்பதும் பின்னர் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் போற்றப்படுவீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். எங்கள் ஆலயங்கள் கட்டப்படும். சண்டிகா தேவிக்கு ஒரு மேலா இடம் பெறுவதை நீங்கள் அறிவீர்கள். சண்டி என்றால் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றாதவர் என்று அர்த்தமாகும். இருப்பினும் உலகை தூய்மையாக்குவதற்கு அவரும் ஓரளவிற்கு உதவி செய்துள்ளார். இது ஒரு சேனையாகும். நீங்கள் தண்டனையை அனுபவம் செய்தாலும் உலக அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். இங்குள்ள ஒரு சுதேசி கூட தான் பாரதத்தின் அதிபதி என்றே கூறுகின்றார். இக்காலத்தில் ஒரு புறத்தில் பாரதமே அனைத்திலும் மிக சிறந்த இடம் என்று புகழ்ந்து போற்றிய போதிலும் மறுபுறத்தில் பாரதம் அடைந்துள்ள நிலையை பாருங்கள் என்றும் பாடுகின்றார்கள். இரத்த வெள்ளம் தொடர்ந்தும் ஓடும். ஒரு பதிவு நாடாவில் பாடல் அவர்கள் போற்றுகின்றார்கள், மற்றையதில் தூற்றுகின்றார்கள். அவர்களுக்கு எதுவுமே புரிவதில்லை. தந்தை இப்பொழுது உங்களுக்கு மிக சரியாக விளங்கப்படுத்துகின்றார். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை மனிதர் அறியாதுள்ளார்கள். அவர்கள் அற்புதம், இவர்கள் கடவுளையே தமது ஆசிரியர் ஆக்கியுள்ளார்கள்
என்று கூறுகின்றார்கள். ஆனால் கடவுள் பேசுகின்றார், நான் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசன் ஆக்குகின்றேன். கீதையில் அவர்கள் ஒரு மனிதரை குறிப்பிட்டுள்ளதால் கீதையையே அவர்கள் பொய்யாக்கிவிட்டார்கள். கடவுள் கிருஷ்ணர் பேசுகின்றார் என்று கூறுவதனால் அது மனித கட்டளை என்றே அர்த்தமாகும். கிருஷ்ணர் எவ்வாறு இங்கு வர முடியும்? அவர் சத்திய யுகத்தின் இளவரசன் ஆவார். அவர் இத்தூய்மையற்ற உலகிற்கு வர விரும்புவாரா? குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே தந்தையை தெரியும். அதிலும் அரிதாகவே சிலர் அவரை மிக சரியாக அறிந்துள்ளீர்கள். கற்கள் அல்ல, ரத்தினங்களே உங்கள் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். உங்களையே வினவுங்கள், நான் இவ்வாறு ஆகியுள்ளேனா? நீங்கள் குப்பையிலிருந்து விரைவில் வெளியேற விரும்பினாலும் அது அவ்வளவு விரைவாக நடக்காது. அதற்கு அதிகளவு காலம் தேவை என்பதுடன் நீங்கள் அதிகளவு முயற்சியும் செய்ய வேண்டும். விளங்கப்படுத்துபவர்கள் வரிசை கிரமமாகவே உள்ளனர். விளக்கங்கள் பின்னர் மிகவும் சாதுரியமாகவே இடம்பெறும். அப்பொழுது உங்கள் அன்பு தாக்கும். இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த ஒருவரே கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் அவருடன் கற்கின்றீர்கள். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் போது நீங்கள் மகா யுத்தத்தை காண்பீர்கள். கேட்கவும் வேண்டாம். பலரும் யுத்தத்தில் மரணிப்பார்கள். அந்த ஆத்மாக்கள் அனைவரும் எங்கு செல்வார்கள்? அவர்கள் அனைவரும் ஒன்றாகவே பிறப்பார்களா? மரம் வளரும் போது அது பல கிளைகளையும் சிறு கிளைகளையும் இலைகளையும் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பலர் பிறக்கும் அதே வேளை பலர் இறந்தும் போகின்றார்கள். எவருமே வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது. மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கின்றது. இந்த விபரங்களிற்குள் செல்வதற்கு மாறாக தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் அழிந்து உங்கள் குப்பையும் அகற்றப்படும். பின்னர் வேறு எதுவும் எஞ்சாது. இவ்விஷயங்களை பற்றி சிந்திக்காதீர்கள். உங்கள் சுய முயற்சியில் ஈடுபட்டால் உங்களால் அவர்களைப் போன்றவர் ஆக முடியும். பிரதான விஷயம் நினைவு யாத்திரையும் அனைவருக்கும் செய்தியை கொடுப்பதுமே ஆகும். ஒரே ஒரு தூதுவரே உள்ளார். சமயங்களை ஸ்தாபித்தவர்களை கூட தூதுவர்கள் என்றோ அல்லது குருமார் என்றோ அழைக்க முடியாது. ஒரே ஒரு சத்குருவே ஜீவன் முக்தியை அளிப்பவராவார். எவ்வாறாயினும் பக்தி மார்க்கத்தில் மக்கள் தம்மை ஓரளவிற்கு சீராக்கிக் கொள்கின்றார்கள். அவர்கள் தானமும் செய்கின்றார்கள். யாத்திரையில் செல்லும் போதும் தானம் செய்கின்றார்கள். எனவே இந்த இறுதிப் பிறவியில் தந்தை உங்களை வைரம் போன்றவர் ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது அளவிட முடியாத பெருமதி வாய்ந்த வாழ்க்கை என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் நீங்கள் அதற்கேற்ற முயற்சி செய்ய வேண்டும். அது எனது தவறல்ல என்று நீங்கள் கூறலாம். ஓ, ஆனால் நான் உங்களை அழகாக்கவே வந்துள்ளேன். ஆகவே நீங்கள் ஏன் அவ்வாறு ஆகுவதில்லை? உங்களை தூய்மையாக்குவது எனது கடமையாகும். எனவே நீங்கள் ஏன் அதற்கான முயற்சியை செய்வதில்லை? உங்களை முயற்சி செய்ய தூண்டுகின்ற தந்தையை நீங்கள் இனம் கண்டுள்ளீர்கள். லக்ஷ்மியையும் நாராயணனையும் அவ்வாறு ஆக்கியவர் யார்? உலகிற்கு இது தெரியாது. தந்தை சங்கம யுகத்தில் வருகின்றார். இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற விஷயங்களை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் மேலும் முன்னேறும் போது பலரும் உங்களிடம் வருவார்கள். அப்போது அவர்கள் சந்நியாசிகள் தமது வாடிக்கையாளர்களை இழப்பார்கள். தந்தை கூறுகின்றார்,
நான் அந்த வேதங்களினதும் சமய நூல்களினதும் சாராம்சத்தையே கூறுகின்றேன். பக்தி மார்க்கத்தில் பல குருமார்கள் உள்ளனர். சத்திய யுகத்தில் அனைவரும் தூய்மையானவர்கள் ஆவார்கள். அதன் பின்னர் அவர்கள் தூய்மையற்றவர் ஆகுகின்றார்கள். இப்பழைய உலகம் முடிவடைய உள்ளதால் தந்தை இப்பொழுது வந்து எல்லையற்ற துறவரத்தை மேற்கொள்ளும்படி உங்களை தூண்டுகின்றார். ஆகையாலேயே தந்தை கூறுகின்றார், இந்த இடுகாட்டிலிருந்து உங்கள் புத்தியை அகற்றி என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும். இப்பொழுது இது தீர்வு காலமாகும். அனைவரது கர்ம கணக்கும் இப்பொழுது தீர்க்கப்பட உள்ளது. உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவரும் தமக்குள் தமது பாகத்தின் பதிவை கொண்டிருக்கின்றார்கள். ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தை ஏற்று தனது பாகத்தை நடிக்கின்றார். எனவே ஆத்மாக்கள் அழியாதவர்கள், அவர்களது பாகமும் அழியாதது ஆகும். இதில் எந்த வேறுபாடும் ஏற்பட முடியாது. அவை அதே போல மீண்டும் மீண்டும் இடம்பெறுகின்றன. இது மிக பெரிய எல்லையற்ற நாடகமாகும். அது வரிசை கிரமமானதாகும். சிலர் ஆன்மீக சேவை செய்கின்றார்கள், ஏனையோர் பௌதீக சேவை செய்கின்றார்கள். சிலர் கூறுகின்றார்கள், பாபா, நான் உங்களது சாரதி ஆகினால் நானும் அங்கு விமானத்திற்கு அதிபதி ஆகுவேன். முக்கியஸ்தர்கள் இதுவே தமது ஸ்வர்க்கம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பெரிய மாளிகைகளையும் ஆகாய விமானங்களையும் வைத்துள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், அவை யாவும் போலியானவையாகும். அது மாயையின் ஆடம்பரமாகும். அவர்கள் தொடர்ந்தும் கற்றுக்கொண்டிருப்பதை பாருங்கள். அவர்கள் கப்பல்கள் போன்றவற்றை கட்டுகின்றார்கள். அங்கே அக்கப்பல்களினால் எப்பயனும் இருக்கப் போவதில்லை. அவர்கள் அணுகுண்டுகளையும் தயாரிக்கின்றார்கள். அவற்றாலும் அங்கே எப்பயனும் இருக்கப் போவதில்லை. சந்தோஷத்தை கொடுக்கின்ற பொருட்கள் மாத்திரமே பயனளிக்கும். விஞ்ஞானம் விநாசம் இடம்பெற உதவி செய்யும். அதே விஞ்ஞானமே நீங்கள் புதிய உலகை கட்டவும் உதவி செய்கின்றது. இந்த அற்புதமான நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. தீர்வு காலமான இந்த நேரத்தில் நீங்கள் இப்பழைய உலகின் மீது எல்லையற்ற துறவரத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்த இடுகாட்டிலிருந்து உங்கள் புத்தியை அகற்றுங்கள். நினைவில் நிலைத்திருந்து உங்கள் கர்ம கணக்கு முழுவதையும் தீர்த்திடுங்கள். 2. கற்கள் அன்றி ஞான ரத்தினங்களே எப்பொழுதும் உங்கள் உதடுகளிலிருந்து வெளிப்படட்டும். முழுமையான அன்னங்கள் ஆகுங்கள். முட்களை மலர்கள் ஆக்குகின்ற சேவையை செய்யுங்கள். ஆசீர்வாதம். சேவை செய்யும் போது எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவம் வெளிப்படுத்துவதற்கான ஆன்மீக முயற்சியை நீங்கள் செய்து வெற்றியின் ஸ்வரூபமாக ஆகுவீர்களாக. சேவை செய்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியையும் சக்தியையும் பெறுகின்றீர்கள். மேலும் சேவை செய்வதில் உங்கள் விருப்பமின்மையின் மனோபாவம் முடிகிறது. எனவே உங்கள் ஆர்வமின்மையின் மனோபாவத்தை விழித்தெழச் செய்யுங்கள். எப்படி நீங்கள் சேவை திட்டங்களை
நடைமுறை ரீதியில் வெளிவர செய்து வெற்றி பெறுகின்றீர்களோ அதே வழியில் இப்போது உங்கள் எல்லையற்ற விருப்பமின்மையின் மனோபாவம் வெளிப்படட்டும். நீங்கள் எவ்வளவு வசதிகளை பெற்றிருந்தாலும் எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்திற்கான உங்கள் ஆன்மீக முயற்சி அமிழ்ந்து போகாதிருக்கட்டும். வசதிகள் மற்றும் ஆன்மீக முயற்சிக்கிடையில் சமநிலை இருந்தால் நீங்கள் வெற்றியின் ஸ்வரூபமாக ஆகுவீர்கள். ஸ்லோகம்: அசாத்தியமானவற்றை சாத்தியமாக்குவது கடவுளின் அன்பின் அடையாளமாகும். ஓம் சாந்தி.